அதான். அதாவது சிசிடிவி இத்தனை நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கரூர்லயே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து காப்பி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தளவுல ஒரு இயலாத நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் அது எங்கிருந்து வந்துச்சு இருக்கும். அதனால அது முடியாது. ஸோ அது ஒரு ம். பக்கம். 2வது வந்து அ இது அ எ என்னை பொறுத்தளவு வந்து இப்போ ஒரு ஒரு அ ஒரு லா அண்ட் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தாவேக்கா யோசிக்க ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டா என்னை பொறுத்தளவு கிடையாது. இல்லைன்னு நான் கருதுகிறேன். அப்போ ஒரு கட்டம் வரை, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் வரை, இல்லை என்றால் 1 வாரம் வரை வந்து நிச்சயமாக அந்த சிசிடிவி காட்சிகள் அங்கேயே இருந்திருக்கும். வண்டியிலேயே இருந்திருக்கும். அப்போ பிஜேபி அதுக்கு முன்னால வந்து அத ஆக்சஸ் பண்ணுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பிஜேபினா அவங்களுடைய அந்த மொத்தமா இருக்கிற பாக்கி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா? சிபிஐ, இடி, அ சென்சார் போர்டு கூட இத எடுத்துக்கலாம். இவர்கள்லாம் அதை வந்து ஆக்சஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. முக்கியமான கேள்வி இதுதான். எந்த தருணத்தில் வந்து யார் இந்த சார்ஜ வைக்க போறாங்க? என்ன சார்ஜ்? நீங்க வந்து இது செய்தது வந்து ஜனநாயகம் படப்பிடிப்புக்காக செய்தீர்கள் என்று அந்த ஒரு விஷயத்தை வந்து யார் எப்ப வந்து அந்த சார்ஜ் வைக்க போறான்னு நமக்கு தெரியல. அது யார் வைத்தாலும் அதற்கான சான்று தேவைப்படுகிறது. அந்த சான்ற வந்து எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக திமுக கிட்ட இருக்கும். நிச்சயமாக அதாவது அ ஆக்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக கிட்ட இருக்கும். பாஜக கிட்ட இருக்கும். வேற யார்கிட்டயும் இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல.